இன்ஜினியர் ரிஷாத் அவர்களுக்கு புத்தள மக்களின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் பல விஷயங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதே நேரம் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தோம். ஆனால் இன்று சொன்ன விஷயங்களில் பல விஷயங்கள் எனக்கும் கூட புதிய விஷயங்கள் இருந்தன. எனவே அவற்றை சரியான முறையில் எங்களுக்கு தந்தீர்கள். எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், இந்த ஊருக்குள்ளே சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம் சமூகம், தமிழ் பேசுகின்ற சமூகம், தமிழ் சமூகம் யோசிக்கிறது. பெரும்பான்மை சமூகம் வேறொரு விதத்தை அனுபவிக்கின்ற போது நாங்கள் இன ரீதியாக இந்த விஷயத்திலே இவ்வாறான விஷயத்திற்கு உட்படுகிறோம் என்று படித்தவர்கள் கூட பேசுகின்ற அளவுக்கு, சில சட்டத்தரணிகள் கூட பேசுகின்ற அளவுக்கு இது ஒரு பாரிய விஷயமாக எங்கள் ஊரில் இருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், இந்த ஊரிலே இருக்கின்ற முக்கியமான நிறுவனங்கள், விசேஷமாக மின்சார சபையில் புத்தளத்துக்கான இன்ஜினியர் அவர், பொறியியலாளர், பிரதம பொறியியலாளர், அதே போன்று ஓட்டபோர்டுக்கு இன்னும் பேச வேண்டியிருக்குது. சம்ஜித் அவர்கள் இருக்கிறார், அவர்தான் பிரதானமாக புத்தக விஷயங்களை கவனிப்பவர். பாதைகளுக்கு எங்களுடைய அருள்தாசன் சோப்பா இருக்கிறார், ஏஜி அங்க இருக்கிறார், நகரசபை எங்களிடம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது முழு நிறுவனங்கள் எங்களுடைய கையில் இருக்கின்ற போது நாங்கள் சும்மா வாய்ப்பு வந்தவாறு பெரும்பான்மையினரும் நாங்கள் வேறாக பார்க்கப்படுகிறோம் என்று நாங்கள் பேசிக் கொடுக்கிறோம். ஆனால் இதே விஷயத்தை அவர்களும் இங்க அவர்களுக்கு தான் எல்லாம் நடக்கிறது, எங்களுக்கு நடக்கவில்லை என்று அவர்கள் பேசுகிறார். எனவே இங்கு அடி வாங்குவது யார் என்றால், இங்கே இருக்கின்ற நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தான் பிரச்சனை என்றால் எங்களை நோக்கித்தான் முஸ்லிம்களும் பேசுகிறார்கள், பெரும்பான்மையினர்களும் பேசுகிறார்கள், தமிழர்களும் பேசுகிறார்கள். இது ஒரு இனவாதமாக பார்க்கும் போது, ஆனால் இங்கே பெரும்பான்மையாக கல்வி நிறுவனத்திலிருந்து கல்வி திணைக்களத்துக்கு பார்க்கின்ற போது, இங்கே நிறுவனங்களை தலைமைத்துவங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவ்வாறான விஷயங்கள் பெரும்பாலும் நடப்பதாக நாங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. கடந்த காலங்களிலே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இதைவிடவும் இரவு நேரங்களிலே வேலை செய்கின்றவர்களின் இன்ஜினியர் அவர்களோ, சிபி இன்ஜினியர் அவர்களோ அல்லது அவருடைய உத்தியோகத்தர்களோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற விஷயம், சில நேரம் வேலை செய்கின்றவர்கள் பொடுபோக்காக விடுகின்ற காரணங்கள், அதே போன்று டெலிபோன் ஆன்சர் பண்ணாத காரணங்கள் என்று பல இதற்கு புறம்பான சில விஷயங்களும் கூட இது டிலே ஆகுவதற்கு, மின்சாரம் உடனடி வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே இங்கு ஒரு இன ரீதியான ஒரு பார்வை இங்கு இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்றால் அவர் அந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்க முடியாது. எனவே இங்கு வரான ஒரு தீர்வுக்கான பிரச்சனை முன்வைக்கப்பட்டது, பிரச்சனைகளுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டன. அந்த காரணங்களின் ஊடாக இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது, முழுமையான நிரந்தர தீர்வு என்பது இலக்குகளான கேபிள் சிஸ்டம் தான் இதற்கான நிரந்தர தீர்வு. ஆகவே அதற்கு 1 பில்லியன் ரூபாய்க்கு மேலான பணம் தேவைப்படும், 100 கோடிக்கு மேலான பணம் தேவைப்படுகிறது. இது என்னை பொறுத்தளவிலே 1977ஆம் ஆண்டு இலவங்கத்திலிருந்து புத்தளத்துக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்று ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்ட போது பெரும் தொகை, அந்த காலத்தில் பெரும் தொகையான பணம், இப்போது கணக்கு பார்க்கின்ற போது 760 கோடி தேவைப்பட்டது. அது முடியாத காரியம் என்று எல்லாரும் இடத்தில் போடப்பட்டது. ஆனால் இன்று தண்ணீர் இன்னும் தற்ப நாளை புத்தளத்துக்கு வர இருக்கிறது, நடக்கிறது. ஆகவே அது நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை பெற்றுக்கொடுப்பதற்கு பல விஷயங்கள், பல அதிகாரங்கள், பல விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும். அதே போன்றுதான் எங்களுக்கு புத்தளத்திலே இல்லாத இருக்கின்ற சுவரேஜ் சிஸ்டம். இன்று டாய்லெட், எங்களுடைய டாய்லெட்டிலே நிறைகின்ற அந்த டாய்லெட் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து புத்தளம் சூழல், பூமி நிலக்கீழ் சூழல் மாத்திரமல்ல, நிலம் மேல் சூழல். நாங்கள் பாதைகளிலே போகின்ற போது கான்களிலே அடிக்கின்ற நாற்றத்துக்கு நாங்கள் காண்டான் காரணம் என்று நினைக்கிறோம். அது அல்ல, கானுக்கு திறந்து விடப்படுகின்ற இருந்து வருகின்ற ஓவர்ஃப்ளோ பண்ணுகின்ற அந்த நீர் தான் காரணம் என்று புத்தளத்தையே முழு நாட்டமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது காரணமாக இருக்கின்ற அந்த டாய்லெட் வேஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துக்கு பைப் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அந்த சுத்த நீர் திரும்பவும் பாவிக்க முடியும், அல்லது அது கடலுக்கு விட முடியும், இல்லை தாவரங்களுக்கு அல்லது குடிக்க கூட திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணி எடுக்க முடியும். அவ்வாறான ஒரு
விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பல காலமாக ட்ரை பண்ணினோம். இன்று அதற்கான இன்று 2 மணிக்கு பகல் நடந்த கலந்துரையாடல் அது ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் நடத்தப்பட்ட துருக்கிய டெலிகேஷன் எங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணி தந்தது. எனவே அது இன்று தொடங்கினால் இனி இன்னும் 3, 4, 5 வருடங்களில் அது செல்லும். அதை நிறைவேற்றி முடியும். அதற்கான பணத்தொகை கூட சில நேரம் 500 கோடி 400 கோடியை தாண்டலாம். எனவே அது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலம் எடுக்கின்ற கடன் உதவியை அரசாங்கம் பெற வேண்டும். ஆகவே அந்த கடனை யார் எடுப்பது, அந்த கடனை திருப்பி காட்டுவது எப்படி, அது கடனுக்கு யார் வகை சொல்வது என்ற கேள்விகளை இன்று கேட்டார். நாங்கள் ட்ரெஸரி அதை செய்யும் என்று சொன்னோம். ட்ரெஸரியை யார் அணுகுவது, ஜனாதிபதிக்கு அப்ரூவல் எப்படி எடுப்பது என்ற விஷயங்கள் ஒருபுறம் இருக்கின்ற போது அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் அதை எனக்கு பெற்றுத் தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். எனவே சிலாபமும் புத்தனமும் இங்கு அந்த சுயரிக்கின்ற ஒரு அடித்தளத்தை இருக்கிறோம். எனவே அவ்வாறு இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை பொறுத்த அளவிலே அது போன்ற ஒரு தொகை, அதை விட குறைந்த தொகை 100 கோடி தான் தேவைப்படுகிறது. இதையும் எவ்வாறாவது பெற வேண்டும் என்று நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அது எதிர்காலத்தில் நடக்க வைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு. ஆனால் அது வரைக்குமான தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது தீர்வு எது? முதலாவது விஷயமாக அவர் நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற 49 மில்லியன் 5 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த பணத்தினூடாக செய்யப்படுகின்ற 33,000 11,000 குறைக்கின்ற இந்த விஷயத்துக்கு நாங்கள் முதன்மையிடம் கொடுக்கலாம். அவ்வாறு செய்கின்ற போது 75% சரி வரும் என்று சிஇபி நம்புகிறது. சில நேரம் அது 50% இருக்கலாம், சில நேரம் 80%, 90% இருக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அடுத்த கட்டத்தை எவ்வாறு எதிர்நோக்குவது என்று வருகின்ற போது மாதத்துக்கு ஒரு முறை கழுவுகின்ற அந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்துக்குரிய ஒரு முறை கழுவுகின்ற விஷயத்துக்கு எவ்வாறு தீர்வை பெறப்போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் அடுத்து வரும் நாட்களிலே பேஸ்புக்கிலும் ஏனைய இடங்களிலும் பொது இடங்களிலும் பள்ளிவாயல்களிலும் குழுக்களிலும் அமைப்புகளிலும் சேர்ந்து நாங்கள் வாதித்து இது கழுவுகின்ற விஷயத்துக்கு யார் பொறுப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் ஆராயும். அதே நேரம் அதை பிரச்சனையை சமூகமயப்படுத்துகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம். பணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் நாங்கள் தேட வேண்டியது. அதே நேரம் நாங்களும் சிஇபி இதை பொறுப்படுத்த வேண்டும் என்று அமைச்சரையும் சிஇபி நிர்வாகத்தையும் வற்புறுத்துகின்ற வேலையையும் நாங்கள் துவங்குவோம். எனவே அதன் ஊடாக இதற்கான ஒரு பரிகாரத்தை பெறுவதற்கான முயற்சி நாங்கள் பார்ப்போம். இது சம்பந்தமாக கழுவுகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் கிழமைக்கு கிழமை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிஇபியோடு ஏற்கனவே அமைச்சரோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சுட்டிக்காட்டினோம். கிழமைக்கு 33 லட்சம் சொல்ற நேரம், பெரிய கணக்காக இருக்கிற நேரம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிஇபி தயாராக இருக்கவில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கழுவ முடியும் என்ற விஷயத்தை இன்றுதான் என்ஜினியர் சொன்னது எனக்கு படுகிறது. ஒரு நாளைக்கு சுவர்தான் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா குடிக்கலாம். அவ்வாறான ஒரு விஷயத்துக்காக 3-4 மாதங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த பணத்தை சிஇபியும் பொதுமக்களும் பில்லிலே சரி சின்ன ஒரு அதிகரிப்பை செய்து அதை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியுமா என்பதை பற்றி நாங்கள் இது முடிவாக நாங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் இதையும் சிஇபி தான் முடிவு எடுக்கும். இந்த விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொடரலாம். எது எப்படியோ இந்த பணத்தை உப்பு சங்கத்திலிருந்து பெற்றிருந்தால் மிகவும் இலகுவாக இந்த விஷயத்தை பெற்றிருந்தார். இது சம்பந்தமாக நாங்கள் ஆராயலாம். நான் நினைக்கின்றேன் சிஇபி சம்பந்தமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் போதுமான விளக்கங்களும் கேள்விகளும் பதில்களும் இடம்பெற்றுவிட்டன. இப்போது ஒரு சிறிய நேரம் நாங்கள் ஏனைய 2 பேருக்கும் கொஞ்சம் டபுள் கொடுக்கலாம். எங்களுடைய ஓட்டபோர்டுக்கும் ஆர்டியையும் பார்வட்டெல்லாம் போடாம தான் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். அதுக்கும் ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். நான் வந்து අපිට විසඳුමක් හැටියට පර්මනන්ට් විසඳුමක් හැටියට අපි අන්ඩර්ග්‍රවුන්ඩ් කේබල් සිස්ටම් එක තමයි අපි කරන්නට අවශ්‍ය වෙනවා. ඒකට 1 බිලියන් අවශ්‍යයි. 1 බිලියන් මුදලක්
ලබා ගන්නට අපිට දීසි වැඩක් නෙමෙයි. දැයට කොළව අනිත් මුදල් වලට ආපු මුදලට වඩා ලොකු මුදලක් මේක අවශ්‍ය වෙලා තියෙනවා. ඒ නිසා අපි මේ සම්බන්ධව කවුද මේක වේදම් කරන්නට දීස්ති වෙලා ඉන්නේ කියන එක ගැන අපි සාකච්ඡා කරන්න අවශ්‍ය වෙලා තියෙනවා. මේකේදී කොටසක් විදුලි බල මණ්ඩලය හා තව කොටසක් අපි ජනතාව මේක දරාගෙන මේක කරන්න පුළුවන් ද කියලා අපි සාකච්ඡා කරලා බලමු. කෙසේ වෙතත් මේ සම්බන්ධව උසස් මට්ටමින් සාකච්ඡාවක් කරන්නට අපි බලාපොරොත්තු වෙනවා. ගරු එමෙතුමනි සහ විදුලි බල මණ්ඩලයේ සභාපතිතුමා ඇතුළු උසස් නිලධාරීන් කණ්ඩායමත් එක්ක මේ සම්බන්ධව අපි අනාගතයේදී සාකච්ඡා කරමු. ඊට අමතරව මෙතන සහභාගී වෙලා තියෙනවා සියලුම අපේ උත්තරම විශේෂම වැඩිපුර මුස්ලිම් කට්ටිය වෙලා තියෙනවා. මෙතන මේ පැත්ත තමයි වැඩිපුර ඔයගේ දවස් දෙකක ප්‍රශ්න වැඩි ප්‍රතිපල. ඒ නිසා වැඩි පිරිස සෙටස් දාපුවම මුස්ලිම් කට්ටිය වැඩිපුර වෙලා තියෙනවා. ඒ නිසා මෙතන අපි ජනතාව උත්තරම ජනතාව මේකට මොනවද කරන්න පුළුවන් කියලා සමාජ මට්ටමින් සාකච්ඡාවක් පටන් ගන්න ඕනේ කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ඒකත් කරගෙන යනතුරුදී අපි මේකට විසඳුමක් ඇටියට අන්ඩර්ග්‍රවුන්ඩ් කේබල් සම්බන්ධව අපි ඒක කටයුතු කරන්නට අපි උත්සාහ කරනවා. අපි බලාපොරොත්තු වෙමු කියලා කියමින් අනිකොත් ප්‍රශ්න තියෙනවා. දැන් වතුර දඩු පාරවල් කඩලා තියෙනවා. ඒ සම්බන්ධවත් මොනවද තියෙනවා අහන්නට මේක මේ වෙලාව ගැටි වෙලාවක් ගත කරමු කියලා යෝජනා කරමු. ஏதாவது அது சம்பந்தமாக இருந்தால் நாங்கள் நேரத்தை உடனடிக்கு தேவையில்லை ஒரு அர்த்தபூர்வமாக கொஞ்சம் விஷயங்களை பேசிக் கொள்ளலாம். அதுக்கு முந்தி தண்ணி பிரச்சனை சம்பந்தமா நீங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தா